வணக்கம் நண்பர்களே. நாம் இதுவரைக்கும் வாட்ஸ்அப் மூலம் சொன்ன கதைகள், இன்னும் சொல்ல போகிற கதைகள், இது எல்லாமே இதுக்கு முன்னால் நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாருமே நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, எம்டிஎம் நான் உங்கள் நண்பன் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் லிங்க் பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். என் கணவரும் போட்டிருக்கிறாங்க, நானும் இந்த கதைகள் போடுகிறேன். என் பையங்களும் இந்த சேனலுக்குள்ள இருக்கிறாங்க. சிறுவர்களுக்கு பிடிக்கும் பொழுது சிறுவர்களிடம் அந்த கதைகளை கொடுங்கள். பெரியவர்கள் நீங்க பார்த்து அதுல உங்க சிறுவரோட நீங்க பகிர்ந்துக்கிடுறது எவ்வளவு பகிர்ந்துக்கிட முடியுமோ பகிர்ந்து கொள்ளுங்கள். கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதை லிங்க் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்களுக்கும் சரி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு கதைக்குள்ள போகலாம் என்று நினைக்கிறேன். வாருங்கள், பயணிப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னால கேரளா மாநிலத்தில் வயநாடு என்ற இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலச்சரிவு வந்ததை நம்ம செய்திகள் மூலம் தெரிஞ்சிருக்கிறோம். தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடலாம். அந்த நிலச்சரிவு வரும் பொழுது அங்க நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கதைக்குள்ள போய் என்னங்கிறத பார்க்க போறோம். அங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடங்கள் ஃபுல்லாவே நிலச்சரிவு வருது. மக்கள் என்ன செய்ய என்று எதுவும் தெரியாத அளவுல அப்படி திக்கி திணறி நிற்கக்கூடிய நேரம். அதுல ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு அவங்க மனசுக்குள்ள ஒரு யூகம் வந்திருக்கு. அந்த யூகம் என்ன அப்படின்னா, நம்ம மலையை கடந்து அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம உயிர் பிழைச்சு நம்ம வாழ முடியும் இந்த பூமியில் என்று நினைத்து அந்த குடும்பம் அப்படி அந்த மலையின் வழியாக வெளியே போறதுக்காக ஒரு 4 பேர் அந்த குடும்பத்திலிருந்து வெளியேறுறாங்க. அந்த வெளியேறி போகும் பொழுது மலையில் போக போக கொஞ்சம் நேரங்கள் ஆக ஆக என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா இருட்டு ஆகுது. ஆனா மழையும் நல்ல கொள்ள மழை அந்த இடத்துல பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த மழையும் பெய்யுது, இருட்டாவும் ஆகுது. என்ன பண்ணன்னு தெரியாம அந்த 4 உயிர்களும் அந்த இடத்தில் தவித்து கொண்டு இருக்குது. அந்த தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதை தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்படி நடந்து உள்ள போகையில பார்த்தீங்கன்னா யானைகள் சூழ்ந்துருது. யானைகள் சூழ்ந்து வரும் பொழுது இவங்களால என்ன செய்ய என்று தெரியலை. நம்ம இயற்கைக்கு பயந்து நிலம் சரிஞ்சு பூமி பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து தப்பிச்சு உயிர் பிழைக்கலாம் என்று போகக்கூடிய நேரத்திலும் நம்ம உயிரை எடுப்பதற்கு இறைவன் இப்படி ஒரு தருணத்தை கொடுத்தானா என்றுதான் அந்த இடத்தில் அதுகள் சிந்திச்சுக்கிட்டு நிற்கும். உயிர் போக போகுதா இல்லை உயிர் இருக்க போகுதாங்கிறது தெரியல. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் எப்படி வருதுன்னா, யானையிடம் இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த இறைவன் புத்தி கொடுத்தானா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அவர் கையில் இருந்த அந்த 4 பேரில் ஒன்று ஒரு பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தையை 2 கையிலும் வைத்து அந்த யானையின் தும்பிக்கைக்கு முன்னால் கொண்டுட்டு போய் நீட்டுறாங்க. கொள்ள மழை பெய்யுது. அந்த யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அந்த 4 பேரையுமே அந்த தன்னுடைய கால்களுக்கு இடையில் அப்படி வச்சு அந்த யானைகள் அசையாம நிக்கிது. 4 பேரும் யானைக்கு கீழே இருக்கிறார்கள் அந்த இடத்தில். ஆனால் உயிர் எப்போ போகுதுன்னு சொல்றது மாதிரி அந்த காட்சி வருது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நேரங்களில் அந்த யானைகள் எல்லாமே அந்த இடத்தை விட்டு அசையாம நின்று மறுநாள் சூரிய உதயமாகுத வரைக்கும், சூரிய ஒளி அந்த காட்டுக்குள் படும் வரைக்கும் அந்த மழை பெய்யும் பொழுது அந்த 4 பேரையும் அந்த மழையில் நனையாமல் அந்த 5 அறிவு படைத்த யானை அந்த 4 பேரையும் காப்பாற்றியது.
காப்பாத்தினது மட்டுமல்ல, அந்த யானை அசையாமல் நின்று 4 பேருக்கும் கொடை பிடிச்சது மாதிரி அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு, அந்த சூரிய ஒளி பட்ட உடனே அந்த யானை அந்த 4 பேருக்கும் இடையில் அப்படியே விலகி சென்றது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி சற்று ஒரு பார்வை பார்த்து அந்த யானை திரும்பி பார்க்கும் பொழுது இவங்கள் என்ன செய்ய போகுதோ தெரியல என்று மறுபடியும் தன் உயிரை பிடித்து அப்படி உட்கார்ந்த மாதிரி நிற்கிறாங்க. அந்த இடத்தில் யானை அந்த தும்பிக்கையை தூக்கி கேட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டது. கருணை இருக்குது. யானைக்கு 5 அறிவு படைத்த மிருகம் கூட ஒரு மனிதர்களை காப்பாற்றணும் என்று நினைக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏன் அடிக்கிறோம், ஏன் பகைக்கிறோம், எதற்காக பகைக்க வேண்டும்? யாரையும் பகைக்க வேண்டாம், யாரையும் அடிக்க வேண்டாம், யாரிடமும் நம்மள் அவச்சொல் வாங்க வேண்டாம் என்றுதான் இந்த கதையிலிருந்து நான் புரிந்திருக்கிறேன். கதை உங்களுடையது, புரிதல் கதை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. நன்றி, வணக்கம்.